என் உயிரே என்னை விட்டு ஏன் பிரிந்தாயி அடியா நீ இல்லாம உள்ளம் வாடுது மகனே என் உயிரே ஏன் பிரிந்தாள் நீ தனியா நீ இல்லாம உள்ளம் வாடுதி என் உயிரே என்னை விட்டு ஏன் பிரிந்தாயி தனியா நீ இல்லாம நெஞ்சம் வாடுது நீ இல்லாம நெஞ்சம் வாடுது அன்பில் பிறந்தார் அறிவினில் உயர்ந்தார் அன்பான தந்தையை விட்டு ஏன் சென்றாயோ அன்பினில் கலந்தார் அறிவினில் சிறந்தார் அன்பான தந்தையை விட்டு எங்கே சென்றாயோ அறிவினில் சிறந்தார் அன்பினில் கலந்தார் பெற்றெடுத்த தந்தையை விட்டு எங்கே சென்றாயோ பாடி துடித்தேன் தவித்தேன் என்னை பாரடா ஏகி தவித்தேன் துடித்தேன் எந்த கண்ணடா அந்த பாசம் துடிக்குது செத்த உடலும் தவிக்குது என் உயிரே என்னை விட்டு ஏனோ பிரிந்தாய் தனியா நீ இல்லாம உள்ளம் பாடுதி நீ இல்லாம நெஞ்சம் ஏங்குதி என் செல்வமே கருவினில் கலந்தார் கருத்தில் சிறந்தார் பெற்றெடுத்த தந்தையை விட்டு எங்கே நீ மறைந்தார் கருவினில் கலந்தார் கருத்தினில் பிறந்தார் பெற்றெடுத்த தந்தையை விட்டு ஏனோ பிரிந்தார் கருவினில் கலந்தார் கருத்தினில் சிறந்தார் பெற்றெடுத்த தந்தையை விட்டு எங்கே நீ மறைந்தார் பாடி துடித்தேன் தவித்தேன் என்னை பாரடா நீங்கி தவித்தேன் துடித்தேன் என்னை பாரடா ரத்த பாசம் துடிக்குது செத்த உடலும் தவிக்குது என் உயிரே என்னை விட்டு ஏனோ பிரிந்தார் தனியா நீ இல்லாம நெஞ்சம் ஏங்குதி நீ இல்லாம நெஞ்சம் வாடுதி என் உயிரே ஆண்டவா இறைவா ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்று சீரம் சிறப்புடன் வளர்த்தேனே இந்த நாட்டு
நாட்டை ஆள வேண்டும் என்று தவித்தேனே, துடித்தேனே. கோட்டையிலே குதூகலமா வாழ வேண்டிய என்னுடைய அன்பு மகன் இறந்த பிறகு அவனுக்கு ஈமக்கடனை செய்ய முடியாத பாவி ஆகிவிட்டனே. மகனே, என் செல்வமே, சிவமணி, அப்பா அனாதைங்க அப்பாடு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாயா? இந்த தந்தைக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாயா? உன்னை பிரிந்து நான் தவிக்கின்றேனே, உன்னை பிரிந்து நான் துடிக்கின்றேனே. இந்த உலகத்தில் யாரும் மற்ற பாவி ஆகிவிட்டனே, யாரும் மற்ற அனாதாகிவிட்டனே. மகனே, மகனே, சிவமணி, இந்த நாட்டில் எப்படியெல்லாம் வாழ்வாய் என்று, இந்த நாட்டில் எப்படியெல்லாம் வாழ்வாய் என்று நான் மனக்கோட்டை கேட்டேனேடா. என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாகி விட்டது. என்னுடைய மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாகி விட்டது. மகனே, ஆண்டவா, இறந்த என் மகனுக்கு பெண் கொடுக்க யார் முன் வருகிறார்களோ அவர்களின் நாட்டில் பாதி பங்கும் பணம் 10 லட்சம் தருகிறேன் என்று பறைசாற்றினேனே. இறந்த என் மகனுக்கு பெண் கொடுக்க யாருமே முன்வரவில்லையே. இறந்த என் மகனுக்கு யாருமே பெண் கொடுக்க முன்வரவில்லையே. ஆண்டவா, இறைவா, ஆண்டவா, இது கண்ணீரின் கதையோ, இது கண்ணீரின் கதையோ, இது கண்ணீரின் கதையோ, இல்லை காலத்தின் சதியோ. மாறாதோ எந்த வேதனை, தீராதோ எந்த சோதனை. வாழ்ந்த வாழ்க்கை போனதே, வாடும் காலம் ஆனதே. ஆண்டவா, என் செல்வமே, சிவமணி, ஆற்று வெள்ளம் நீர் போன அணைகள் போட முடியுமா? ஆத்தி வெள்ளம் நீரி போனா அணைகள் போட முடியுமா? ஆற்று வெள்ளம் நீர் போன அணைகள் போட முடியுமா? காற்று மழையும் சேர்ந்து வந்தால் கரைகள் போட முடியுமா? யாருக்காக வாழ்வது, யாரை நம்பி சாவது, யாருக்காக வாழ்வது, யாரை நம்பி சாவது, யாருக்காக வாழ்வது, யாரை நம்பி சாவது. நான் வாழ்வதா, சாவதா, நான் வாழ்வதா, சாவதா. வாழ்ந்த வாழ்க்கை போனது, வாழும் காலம் ஆனதே. இது கண்ணீரின் கதையோ, எல்லை காலத்தின் சதியோ. அடமா, அம்மா, முடியம்மா, முனுசாமி அப்பா. அப்பா, முனுசாமி அப்பா. தாயின் பாசம் இல்லையா?
வாழ்க்கை போனதே பாடும் காலம் ஆனதே இது கண்ணீரின் கதையோ இல்லை காலத்தில் சதியோ எத்தனை நாட்கள் இந்த இடுகாடு என்ற சுடுகாட்டில் என் மகன் பிணத்தை வைத்துக் கொண்டு நான் கத்தி கதறுவது ஒன்றுமே புரியவில்லையே. என் மகனுக்கு பெண் கொடுக்க யாருமே முன்வரவில்லையே. ஐயா அம்மா ஆமா பாருங்களம்மா, வணக்கம் வணக்கம் பாருங்களம்மா. இதான் மதிய நாளா இதுதான் மத்தியவர்த்த நாட்டின் நாடு. இந்த மத்தியவர்த்த நாட்டின் நாளக்கூடிய ராஜசேகர மன்னன் என்பவன் நான் தான். ஐயா இந்நாட்டு மன்னர் நீங்க தானா? ஆமாம்மா. அப்படி என்றால் உங்களுடைய மகனுக்கு தான் நான் பெண் கொடுக்க வந்தேன். என்னது? இறந்த என் மகனுக்கு பெண் கொடுக்க முன் வந்திருக்கிறீர்களா? ஆமாங்க. அம்மா, நீங்கள் அல்லவா ஒரு பெண், நீங்கள் அல்லவா ஒரு பெண். என் மகனுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், என் மகனுக்கு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று இறந்த என் மகனுக்கு யார் பெண் கொடுக்க முன் வருகின்றார்களோ இந்த நாட்டில் பாதி பங்கும் பணம் 10 லட்சமும் தருகிறேன் என்று பறைசாற்றினேன். பணம் கொடுங்க. அம்மா, நான் என்று போய் சொல்லாதீங்க. எப்போதுமே போய் வராதுமா. அப்படியா? ஆமாப்பா. பெண்ணை கூட்டிட்டு வரணுமா? என் மகனுக்கு திருமணம் நடந்தால் அதுவே எனக்கு போதுமானதுமா. பெண் வராதா? என்ன கை கொட்டலாம் நீங்க பேசுறீங்க? வாங்க. ஆமா பொண்ணு அப்பமா கேக்குறேன். இந்த பொண்ணை கூட்டிட்டு வரங்க. அடிப்பாவி உன்னை போல கொடும் பாவியாடு இருப்பாங்க. என்ன பெற்றெடுத்த தாயா இருந்திருந்தா ஒரு இருந்து போன பிணத்துக்கு என்ன திருமணம் செஞ்சு வச்சிருப்பாங்களா? நீ மாட்டாண்டா என்பதை நிரூபிச்சுட்டு போறீங்க அடிப்பாவி. அண்டவா, இறைவா, இது என்ன சோதனை ஆண்டவா? அவள் பெற்றெடுத்த மகள்தான் என் மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வருகிற நினைத்தேனே. அவள் ஒரு மாற்றாந்தாயா, ஒரு சிற்றண்ணையா? அண்டவா, மாற்றாந்தாய் கொடுமை என்பது இங்கு நிறுவனமாகிவிட்டது. அம்மா பத்மாவதி, என் மகன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் என்னுடைய மகன் திருமணத்தை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று என் மனதில் நான் மனக்கோட்டை கட்டினேன். அம்மா, என்னம்மா செய்வது? என்னுடைய மகன் விதி அவருடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டதம்மா. இந்த சின்னத்தில் வயதில் வாழ வேண்டிய வயது இப்படி இறந்து பிணமாக கிடக்கிறான். அம்மா, என் மகனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இங்கு கொண்டு வந்து சென்று விட்டாளே. எப்படியோ என் மகனுக்கு திருமணம் முடிந்தால் அதுவே எனக்கு போதுமானது. அடவா, இறைவா, என் மகனுக்கு திருமணம் நடக்க போகின்றது. திருமணம் முடிந்தவுடன் அவனை தகனம் செய்தார் அவனுடைய ஆன்மா சாந்தி அடையும், அவன் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அம்மா, மக்களை பெற்ற மகராசிகளே, பிள்ளைகளை பெற்ற புண்ணியவதிகளே, என் மகனுக்கு திருமணம் நடக்க போதுமா? இறந்த என் மகனுக்கு திருமணம் நடக்க போகின்றது. திருமணம் நடக்கிற நேரத்திலே பொற்கரங்களால் இந்த மலரை தூவி என் மகனுக்கும் என் மருமகளுக்கும் ஆசீர்வாதம் செய்யுங்கம்மா. ஒரு வாக்கில் என்றாலும் ஒரு வாக்கு பழித்து இறந்த என் மகன் மீண்டும் உயிர் பெற ஒரு வழி கிடைக்கும் என்று நம்புகிறேன். அம்மா, அந்த ஆண்டவனை நம்புகின்றேன், உங்களை நம்புகின்றேன். என் மகனுக்கு திருமணம் நடக்க போது வாங்கம்மா, வாங்கம்மா, திருமணம் நடக்க போது வாங்கம்மா. அம்மா மைவடித்த கண்ணிரண்டும்
பாடுகிறான் சேர்ந்து வரும் மேலத்தில் தேவி நடமாடுகிறார் நாதஸ்வர ஓசையிலே கற்பில் ஒரு கண்ணகியா காதலுக்கு ஜானகியா விற்பமகள் வாழ்கவென்று வாழ்த்துகளை வாழ்த்துகின்றார் நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறான் சேர்ந்து வரும் மேலத்தில் தேவி நடமாடுகிறார் நாதஸ்வர ஓசையிலே